Daily. Taste the Daily. போச்சம்பள்ளி அருகே திறந்தவெளியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விளை நிலங்களில் மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் மருத்துவ கழிவுகளான குளுக்கோஸ் சிரஞ்சி உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்திவிட்டு அதனை முறையாக அப்புறப்படுத்தாமல் மர்ம நபர்கள் வீசி வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும் இவ்வாறு விளை நிலங்களில் கொட்டும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் மகேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அலுவலர்களின் பணி அழுத்தத்தை களைந்திடவும் போதிய கால அவகாசம், அடிப்படை கட்டமைப்பு, நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை வழங்கிட வலியுறுத்தியும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை அரசு விரைவில் நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருக்கழுக்குன்றத்தில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் சிறைக்கு செல்லும் வழியில் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கருமாப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பக்ருதீன். இவர் செங்கல்பட்டில் உள்ள ஒரு கோழிக்கறி கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவர் திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பக்ருதீனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க அழைத்து சென்றனர். அப்போது போலீசாரிடமிருந்து கைதி பக்ருதீன் தப்பியோடி தலைமறைவான நிலையில் தப்பியோடிய பக்ருதீனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேயிலை தோட்டத்தில் குட்டியுடன் உலா வந்த காட்டு யானையால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம், மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான யானைகள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் வால்பாறையை அடுத்த தனியார் தேயிலை தோட்டத்தில் குட்டியுடன் உலா வந்த காட்டு யானையால் அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கள மேலாளர்கள் மற்றும் சூப்பர்வைசர்கள் அப்பகுதியில் இருந்து காட்டு யானையை அடர்ந்த காட்டு பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர். மேலும் வனத்துறையினர் பணி செய்யும் இடத்திற்கு காட்டு யானைகள் வராவண்ணம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பொன்னமராவதி அருகே மேலத்தானியத்தில் லோடு வண்டிக்குள் சிக்கியிருந்த பாம்பை மீட்டு பொதுமக்கள் வனப்பகுதியில் விட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மேலத்தானியத்தில் முருகேசன் என்பவர் வாகன பழுது பார்க்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் பரம்பூரைச் சேர்ந்த சீமான் என்பவர் தனது வாகனத்தை பழுது பார்ப்பதற்காக மேலத்தானியம் கொண்டு வந்துள்ளார். அப்போது வாகனத்தின் ஸ்டேரிங்கின் கீழ்ப்பகுதியில் பாம்பு ஒன்று இருப்பதை கண்டு முருகேசன் அதிர்ச்சி அடைந்தார். இந்நிலையில் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் உதவியோடு அதில் சிக்கியிருந்த நாகப்பாம்பை உயிரோடு மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.